ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானது செய்வாராக. இன்னைக்கு மத்தேயு 10:1 லூக்கா 9:1 லூக்கா 10:19 படிச்சீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். லூக்கா 10:10 சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். மத்தேயு 10 பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். லூக்கா 9 பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பாருங்க, இந்த அதிகாரம் என்பது இது சாதாரண அதிகாரம் இல்லை. இறைவன் தம்மை நம்புகிற மக்களுக்கு தருகிற ஒரு அற்புதம். ஆண்டவர் பலவிதமான அதிகாரம் தந்திருக்கிறார். இதுல முக்கியமான அதிகாரம் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. நம்ம இந்த ஆவிக்குரிய அதிகாரம் இல்லாதபடினால்தான் வியாதி மேலே நமக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. வியாதி நம்மளை ஆளுகை செய்கிறது. பிசாசு மந்திரம் சூனிய கட்டுகள் ஆளுகை செய்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்பம் தேளு ரெண்டு விஷத்துல வித்தியாசம். இந்த தேளு கொட்டினா கொடையும் மாறிக்க வலி எடுத்துட்டே இருக்கும். சில மக்கள் நம்ம தேள் போல கொத்திட்டே இருப்பாங்க. அது எப்படி மேற்கொள்றதுன்னு நமக்கு தெரியாது, எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாது. ஒவ்வொருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். வேலையில ஒரு தேள் இருக்கும், குடும்பத்துல ஒரு தேள் இருக்கும். எங்களை போல ஊழிய செய்வங்களுக்கு சபையில சில தேள்லாம் இருக்கும். அது நம்மளை குட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா விஷம் கக்கிட்டே இருப்பாங்க. இது கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிக்கும் போது இந்த மனுஷர்கள் மாத்திரம் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில பிசாசுடைய நேரடியான தாக்குதல் பயங்கரமா இருக்கும். நமக்கே புரியாது. வறுமை, தரித்திரம், காயங்கள், வியாதிகள், போராட்டங்கள். இப்போ எதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியலையோ, மேற்கொள்ள முடியலையோ, வெற்றி பெற முடியலையோ, அதில் இருந்து தேவன் சொல்ற, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரு கொலேசியர் 1:13 இருளின் அதிகாரம். இருள் பிசாசு அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை பின்பற்றுகளுக்கு பெருமை, கோபம், விபச்சாரம், வேசித்தனம், கீழ்ப்படியாக முரட்டாட்டம், இப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னொரு மனிதனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை வாங்குறாங்க. பிசாசு ஸ்ட்ரெயிட்டா எப்பவுமே யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் குறிப்பாக மனுஷர்களை தான் பயன்படுத்துவான். மனுஷருக்கு தீங்கு செய்ய மனுஷனை பயன்படுத்துவான். இப்போ தேவ மக்களை, இன்றைக்கு தேவன் சொல்ற வாக்கு என்னவென்றால், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எதெல்லாம் பார்த்து நீங்க பயந்து ஓடுனீங்களோ, எதெல்லாம் பார்த்து நடுங்கி கொண்டிருந்தீங்களோ, இதெல்லாம் நம்ம கடந்து போக முடியுமா என்ற எண்ணங்கள் உள்ளவர்கள உங்களுக்கு தேவன் அதை எதிர்த்து போராட அதிகாரத்தை தருகிறார். இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்னா, அது பைபிள் நிறைய வசனங்கள். ஆண்டவர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, தம்மை நம்புகிறவர்களுக்கு, தம்மை பின்பற்றுவர்களுக்கு பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள, அங்க சொல்லுகிறது மேற்கொள்ள, அதை வெற்றி பெற, அதை ஜெயிக்க, மிதிக்க. இன்னைக்கு மிதிக்க, ஜெயிக்க, மேற்கொள்ள ஒரு அதிகாரம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க மேற்கொள்ள முடியாத விஷயம் எதுவோ, நீங்க கலங்கி போற விஷயம் எதுவோ, கண்ணீர் விடக்கூடிய விஷயம் எதுவோ, ஐயோ இதெல்லாம் என்னை வேதனைப்படுது என்று புலம்புகிற விஷயம் எதுவோ, கலங்காதே மக்களே. உன்னை என்னை படைத்த இறைவன் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமான வீரமான தைரியமான வார்த்தை, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். நீங்க ரோமர் 13:2 மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிகள். நம்ம கொடுத்த அந்த மேலான அதிகாரம் நம்ம கீழ்ப்படியும் போது அந்த அதிகாரம் நம்ம சரியான பாதையில் நடத்தும். தேவ மக்களே, பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசுனா எது? எதெல்லாம் அநீதியோ, எதெல்லாம் உண்மை இல்லையோ, எதெல்லாம் ஒழுக்கம் இல்லையோ, எதெல்லாம் பரிசுத்தம் இல்லையோ, எதெல்லாம் மனிதனுக்கு தீங்கு செய்கிறதோ, அதுதான் பிசாசு. அதை எதிர்க்கக்கூடிய ஒரு பலன், ஒரு வல்லமை தம்மை நம்புகிறதுக்கு தேவன் தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லம் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒரு 5 விதமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் நம்ம அதுல இருந்து ஜெயம் கொள்வதற்கு நான் அதிகாரம். யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, தேவன் மேல் அன்பு வைக்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவங்களுக்கு அதிகாரம். யாரெல்லாம் உண்மையா இருக்கிறார்களோ, உண்மையுள்ள மனுஷனுக்கு 10 பட்டணத்துக்கு நான் அதிகாரியாக மாற்றுகிறேன். நீங்க ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, பக்தி வைராக்கியம் உள்ள முருதைகாய்க்கு அங்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். நீங்க தேவ மக்களே, அதிகாரம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. ஆமென். நீங்க சின்ன கம்பெனில இருந்தாலும் சரி, குடும்பத்துல சரி, அதிலே கர்த்தர் உங்களை உயர்த்தணும். அந்த அதிகாரத்தை தேவன் தரணும். மேலான அதிகாரங்கள் எல்லாம் தேவனிடத்தில் வருகிறது. யாக்கோபு 1:17 சொல்கிற, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலேருந்து வருகிறது. நீங்க உண்மை உள்ளவராக இருந்து பாருங்கள்.
பக்தி வைராக்கியமாக இருந்து இறைவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பாருங்கள். ஆண்டவர் உன்னை அதிகாரியா வைப்பார். வலு சர்வங்களோ தேள்களோ இல்ல சிங்கமோ பாலசிங்கமோ அது உங்களை சேதப்படுத்தாதான். தானியேலை சிங்கம் சேதப்படுத்துவதில்லை. நான் சொல்லுகிறான் 6ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே சிங்கத்தை சிங்கவினை சேதப்படுத்தார், சிங்கத்தை வாய்க்கினை தப்பிவித்தார். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே அபிஷேகத்தை நிரப்புவார். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி செய்வீங்கள். ஆண்டவரே, லூக்கா 10:19 படி ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது இருப்பதாக, நான் அதை மேற்கொள்ள மிதித்து போடுவேன், எனக்கு கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி என்று அறிக்கையிடுங்கள். இந்த வார்த்தைக்குரிய தீபங்களை ஆசிரித்து ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராங்க. God bless you.